திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே பலருக்கு நினைவுக்கு வருவது சித்தர்கள் தான். அதனால்தான் திருவண்ணாமலை சித்தர்களின் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பூமியில அடைக்கலமான சித்தர்கள் ஏராளம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சித்தர்கள் இங்க வாழ்ந்து வந்ததா குறிப்புகள் இருக்கு. திருவண்ணாமலையில நாம வண்டியில போயிட்டு இருக்கும் போது தொப்பியம்மால எதர்ச்சியா ரோட்ல வரத பார்த்தோம். திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு பார்த்தோம்னா கோவில், மலை, கிரிவலம் மற்றும் சித்தர்கள் எல்லாருமே காட்சி அளிச்சிட மாட்டாங்க. சில சித்தர்கள் இன்றைய உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அருணகிரிநாதர், அம்மணி அம்மாள், சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, மௌன சித்தர். இப்போ நாம பார்க்க போறது தொப்பி அம்மாள். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் காட்சி தொப்பி அம்மாள் நம்ம கடந்து போயிட்டு இருக்காங்க. சாலை மார்க்கமாக கிரிவலம் செல்லும் அந்த காட்சி தான் இப்ப ஒளிப்பதிவாளர் அபினேஷ் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் திருவண்ணாமலையில சாதாரணமா நடந்து செல்லும் மக்களோடு மக்களாக இந்த பெண் சித்தரை சாலையில பார்க்கலாம். அவங்கள புதுசா பாக்குறவங்க இவங்கதான் பெண் சித்தர் அப்படின்னு யாராலையுமே சொல்லிட முடியாது. அதுக்கு காரணம் அவங்க தோற்றம் அப்படி இருக்கும். ஆனா அவங்களை அடையாளம் கண்டு பல ரோட்ல விழுந்து வணங்குவதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அவங்க பல நேரங்கள்ல தொப்பி போட்டு இருக்கும் காரணத்தினால தொப்பி அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க. ஏதாச்சும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்படி அவங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா அந்த பக்தரோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையில பல ஹோட்டல் உரிமையாளர்கள் இவங்க நம்ம ஹோட்டல் வந்து சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க சாலையில இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்லையும் அன்னதானம் தர இடத்துலையும் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. தொப்பியம்மாள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. திருவண்ணாமலை நகர்ல பல இடங்கள்ல இவங்க நம்மளால பார்க்க முடியும். நானும் ஒளிப்பதிவாளர் அபினேஷும் அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சைகளை கேட்டாங்க. அவங்களும் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி, வடைலாம் வச்சு அந்த ஹோட்டல் உரிமையாளர் கொண்டு வந்து தரும்போது பக்கத்துல வந்து திடீர்னு கோபமா பார்த்துட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரமணாசிரமம் உள்ள போயிருந்தாங்க. வெளியே வர வரைக்கும் நாங்க காத்துட்டு இருந்தோம். திடீர்னு கையில தட்டோட வந்தாங்க. அப்படியே ரோட கிராஸ் பண்ணி யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல திடீர்னு அந்த தெருவிலேயே ஓரமா உட்கார்ந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட்டு அங்கிருந்து யோகி ராம் சரத்குமார் ஆசிரமத்திற்கு தியானம் பண்ண உள்ள போயிட்டாங்க. அவங்க வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும் போல அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து ஆட்டோ டிரைவர் கிட்ட தொப்பியம்மாள் பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சோம். நிறைய தகவல் சொல்ல ஆரம்பிச்சார். உங்களை எத்தனை வருஷமா நீங்க பாக்குறீங்க? எத்தனை வருஷமா கிரிவலம் போறாங்க? இந்த இடத்துல போயிட்டு அவங்க எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்பி வருவாங்க? இதுவரை எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு? ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க? இது முன்னாடி ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு எல்லாம் நல்லது நடந்துக்குது. நான் ஏழைப்பட்டவனா இருந்தேன். இந்த அம்மாவை பார்த்தது வந்து நான் நல்லா வசதியாக இருக்கிறேன். ஓகே. எவ்வளோ பேர் காரெல்லாம் எட்டு வைக்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம், எவ்வளோ பேர் காரில் வரவங்க வந்து எல்லாமே கேட்பாங்க இந்த லேண்டில். இதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க அம்மாவை பார்த்து வர்றதுக்கு. BMW கூட வந்துக்கிறேன். வந்து பார்த்துட்டு அந்த அம்மா காலைல அப்படியே விழுவாங்க. ஓகே. அந்த அம்மா வந்து ரெகுலராக இந்த இடத்துல தான் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போவாங்க. ஓகே. போயிட்டு நேராக அங்கே போயிட்டு ஒரு 1 hour 2 hour கழிச்சுட்டு தான் அவங்க திருப்பி இந்த வழியாக வருவாங்க. திருவண்ணாமலையில தரிசனம் பெற்றாலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க ஒருத்தர் நம்மளோட நின்றுட்டு இருக்காரு. யார் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர் நின்றுட்டு இருக்காரு. அவங்க ஆட்டோலயே அவங்க ஏறி பயணம் செஞ்சிருக்காங்க. இப்போ நேரடியாக அவர்கிட்ட நம்ம பேட்டி பதிவு பண்ண போறோம். அவங்க வந்து நம்ம பேசலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? கணேஷ்.
ஓகே, தொப்பியம்மா உங்க ஆட்டோல பயணம் செஞ்சதா சொல்றாங்க, வாழ்த்துக்கள். தொப்பியம்மா எந்த காலத்துல உங்க ஆட்டோல பயணம் செஞ்சாங்க? பயணம் செஞ்ச அப்புறமா உங்க ஆட்டோ சவாரி அதிகமாச்சுங்களா? உங்க வாழ்க்கை முறை எப்படி அதிகமாச்சுங்களா? நல்லபடியா போயிட்டு இருக்குங்களா? வாழ்க்கை நல்ல முறையாக போயின்னு இருக்கு. அந்த அம்மா வந்து கிரிவலம் எட்டுன்னு போய் எட்டுன்னு வரணும். ஓகே, உங்ககிட்ட பேசியிருக்காங்களா அவங்க? பேசுனதில்லை. ஓகே, எப்படி ஆட்டோல எப்படி ஏறினாங்க? அம்மா வாங்க அம்மா ஏறுங்க அம்மா கிரிவலம் போலாமான்னு கூப்பிட்டேன். சரி சரி. ஏறி உக்காந்தாங்க. ரவுண்ட் அடிச்சு அவங்க விட்டுட்டாங்க அம்மாவை. ஓகே, ஏதோ ஆசீர்வாதம் பண்ணாங்களா? சந்தோஷமா இருந்ததா அந்த முகம் பார்க்கும்போது உங்களுக்கு? ஆசீர்வாதம் பண்ணி கையில காசு கொடுத்தாங்க. கையில காசும் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஓகே ஓகே அதை ஓகே. வச்சுன்னு இருக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல பௌர்ணமிக்கு ஒரு முறை கிரிவலம் வருவதே மிகப்பெரிய விஷயமாக நினைக்கிற இந்த யுகத்துல வருடம் முழுவதும் ஒரு நாளைக்கு தொப்பியம்மாள் 2 முறை கிரிவலம் வருவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆகவே மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தொப்பியம்மாள் அப்படிங்கிற இந்த பெண் சித்தரை வணங்கினா கண்டிப்பாக வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க.